friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவும் ஒரு அழகான உருளி டெக்கரேஷன் ஐடியா வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு உருளியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குமே நான் நிறையா ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெறும் லெமனை மட்டும் நம்ம வச்சு தேய்ச்சா உடனே அந்த உருளியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை எல்லாமே போகாது. ஸோ ஏன்னா உருளியில் நம்ம மேக்ஸிமம் உப்பு தண்ணியை தான் பயன்படுத்துவோம். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு உருளியில் கொஞ்சமாக இந்த எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு கூடவே உப்பை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உப்பு கரை அந்த கருப்பாக இருந்தாலுமே சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். ஆனால் செய்ய வேண்டியது தண்ணியில் நனைக்காததுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு தேய்ங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்காக இருக்கும். நீங்கள் தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு இதை வச்சு தேய்க்கிறத விட இப்படி டேரெக்டாக ஈரமே இல்லாத போது அந்த அரை எலுமிச்சம்பழ சாரியும் உப்பையும் வச்சு தேய்ச்சி பாருங்கள். உருளி நல்லா புதுசு மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரீசெண்டாக நான் ட்ரை பண்ண ஒரு ட்ரிக்காக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கெமிக்கலை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அலர்ஜிஸ் ஏற்படுத்தும் நினைக்கிறவங்க உருளியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதே போல் வெளியும் லைட்டாக அந்த உப்பையும் எலுமிச்சம்பழ சாரியும் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சவரை நீங்கள் வந்து போர் வாட்டரை பயன்படுத்தாமல் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகப்படியான அந்த கரை வந்து படியாமல் இருக்கும். இல்லை இன்கேஸ் வந்து அதை தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமனையும் உப்பையும் பயன்படுத்திக்கலாம். பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். இதே தான் செம்பு பாத்திரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செம்பில் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சாலும் சரி அதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கருப்பாக மாறும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் உப்பும் லெமனையும் வச்சு தேய்ச்சி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் தண்ணியை ஊற்றுறதுக்காக பயன்படுத்தியிருக்க அந்த சொம்பு பார்த்திங்கன்னா செம்பு தான். ஸோ அதுலேயுமே உள்ளே வந்து இந்த மாதிரி கரை தான் இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரை எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு மட்டுமே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அஸ் யூஷுவல் இப்போ நம்ம உருளியோட டெக்கரேஷன் ஐடியாவுக்கு போயிடலாம். உருளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்டரில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகளை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கப்போ இல்லை ஏதாவது பாட்டிலும் அதுக்கு மேலே இந்த மாதிரி அழகான ஒரு மூடியை வந்து நீங்கள் வச்சுட்டும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் மூடிக்கு வந்து அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்போ தான் அந்த சிலையும் அந்த பாட்டிலோட மூடி தான் நம்ம அங்கே வச்சுருக்கோங்கிறது தெரியாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உருளியில் ஃபுல்லாக இந்த ரோஸ் பூவை தான் வந்து போடுறேன். இந்த சீசனில் நம்மளுக்கு இந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பூவை வாங்கி நீங்கள் அழகாக உருளியில் வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இது வந்து நம்ம கம்மியான அளவில் பூ போட்டாலே போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே நான் ஓரத்தில் வந்து கொஞ்சம் துளசி இலைகளையும் வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ வெறும் பூ மட்டுமே போட்டு வைக்காமல் நம்ம ஓரங்களில் இந்த மாதிரி அழகாக துளசியை வந்து கொஞ்சம் கொத்து கொத்தாக பறிச்சுட்டு வந்து ஓரங்களில் வைக்கலாம். அந்த கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் வித் அந்த பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கும்போது நீங்கள் டெக்கரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நம்மளுக்கு அதிகப்படியான அந்த துளசி இலைகளுமே வந்து கிடைக்கும். ஸோ இதையும் வச்சு ஒரு டைம் அழகாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உருளியை நீங்கள் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிள்ளையார் சிலை இதெல்லாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்து இதை வந்து நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தீபமும் ஏற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. சிலர் வந்து வாசலில் வைக்கக்கூடிய ஒரு உருளிக்குமே வந்து தீபம் வந்து போடுவாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் தீபம் போடுறதா இருந்தால் ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு 2 விளக்கு வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல விளக்கு தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மண் விளக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு நம்ம அழகாக உருளியை வந்து டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி உருளி டெக்கரேட் பண்ணி தீபம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும். வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சிம்பிள் டெக்கரேஷனை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்ல ஒரு அழகான உருளி டெக்கரேஷன் ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.